நீயா நானா இந்த நாயோட சண்டையில எவ்வளவு பெரிய இஷ்யூ ஆச்சு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இதுல கோபிநாத் என்ன கேள்வி கேட்டிருப்பாருன்னா, பணக்கார வீட்டு குழந்தைங்களெல்லாம் வந்து நாய் கடிக்கிறது இல்ல, ஒன்லி ஏழை வீட்டு குழந்தைங்களை மட்டும் தான் நாய் கடிக்குது அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்கள் பேசினாங்க. நாயும் கொசுவும் வந்து ஒன்னாதான் இருக்கு, ரெண்டுத்தையும் கடிச்சா வந்து அடிச்சு போடணும் அப்படிங்கிற மாதிரி இன்டைரக்டா வந்து ட்ரிகர் பண்ணாங்க. அதுல இருந்து என்னமோ திருப்பூர்ல வந்து 8 நாய்களை வந்து கொலை பண்ணிட்டாங்க. இது போல சென்னையிலும் பாத்தீங்கன்னா அடிக்கடி நாயை கொலை பண்ணி தனியா போடுற பல நியூஸ் வருது. இதற்கெல்லாம் அனிமல் ஆக்டிவிஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, நீயா நானா தான் இன்டைரக்டா வந்து ட்ரிகர் பண்ணிட்டாங்க. கவர்மெண்ட் செய்ய வேண்டிய வேலையை செஞ்சுக்கிட்டு தான் இருப்பாங்க, எதுக்கு வந்து ஒரு தேவையில்லாம ஒரு ஷோ நடத்தி பேசுறாங்க. இதுல வேற தூய்மை பணியாளர்களை வந்து என்னமோ ரொம்ப பாவம் மாதிரி காட்டியிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி நிறைய எக்ஸாம்பிள் சொன்னாங்க. இப்போ கோபிநாத் இதுக்கு என்ன பதில் சொல்லியிருக்காரு? கோபிநாத் தேவையில்லாம பல விஷயங்கள் எல்லாம் பண்ணியிருக்காரு. அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்கணும். சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். திருநாய்க்களோட பிரச்சனை வந்து எங்க இருந்து ஆரம்பிக்குதுன்னா, கவர்மெண்ட் தான் ஆரம்பத்துல இருந்தே கண்ட்ரோல் பண்ணிருக்கணும். பட் கவர்மெண்ட் இது செய்ய தவிரனாலதான் இவ்வளவு பெரிய பிரச்சனையே வந்து நடந்திருக்கு. பட் அந்த நீயா நானா ஷோல என்ன பண்ணிருக்காங்கன்னா, கவர்மெண்ட் பத்தியே பேசாம ஃபுல் அண்ட் ஃபுல் அனிமல் ஆக்டிவிஸ்ட் பத்தியே பேசியிருக்காங்க. இப்போ இதுல இன்னொரு ட்விஸ்ட் என்னன்னா, நிறைய பேர் அங்க வந்து ரொம்ப தெரிஞ்சவங்க, இந்த விஷயத்தை பத்தி நல்லா தெரிஞ்சவங்க, எப்படி கண்ட்ரோல் பண்ணணும், சாகடிக்கிறது தான் ஒரே வழி இல்லாம வேற என்ன பண்ணலாம் அப்படின்னு அதர் மெத்தட்ஸோட தெரிஞ்சவங்க போயிருக்காங்க. ஆனா அவங்களோட கிளிப்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு கடைசி நேரத்துல எல்லாத்தையும் எடிட் பண்ணிட்டு டெலீட் பண்ணிட்டு ஒன்லி இந்த முட்டாள் மாதிரி, இந்த நாய் மாதிரி கத்துனவங்க, முட்டாள் மாதிரி பேசினவங்க, எக்ஸாம்பிள் இந்த அம்மா ஒரு நாய் வந்து ஒரு குழந்தைய கொதற வரைக்கும் பேரண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படிங்கிற போன்ற பல முட்டாள்தனமான கேள்விகளை காமிச்சிட்டு இங்க பாதிக்கப்பட்டவங்களை கரெக்டா கூப்பிட்டு வந்து விஜய் டிவி டிஆர்பி வாங்கிட்டாங்க. இப்ப ப்ராப்ளம் வந்து இன்னொன்னு எங்க இருந்து ஆரம்பிக்குதுன்னா, கோபிநாத்தோட கமெண்ட் செக்ஷன்ல இன்ஸ்டாகிராம்ல போய் பாத்தீங்கன்னா பயங்கரமா திட்டிருப்பாங்க. நீ எல்லாம் ஒரு மனுஷனே இல்ல, துட்டுக்காக நீ என்ன வேணாலும் பண்ணுவ, பணக்கார வீட்டுல நாய் கடிக்காதுன்னா பணக்கார வீட்டுல சோறு போட மாட்டாங்க, மிடில் கிளாஸ் பீப்புள் நாங்க தாண்டா ரோட்ல சோறு வைப்போம், அதனால எங்களை தேடி நாய் வருது அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்காங்க. இதையும் தாண்டி நாய்க்கு கொசுக்கும் நீ எப்படி கம்பேரிசன் வைப்பேன், கொசுவால என்ன வந்து யூசஸ் இருக்கு, நாய் தான் நம்மளை வந்து காப்பாத்துது, யாரெல்லாம் நாய் வேணான்னு சொல்றீங்களோ அவங்க வீட்டுல திருட்டு நடந்தாலும் வந்து தப்பே இல்லடா அப்படிங்கிற மாதிரிலாம் போன்ற பல விஷயங்கள் அனிமல் ஆக்டிவிஸ்ட் பேசுறாங்க. இது போன்ற விஷயங்கள் பாத்தீங்கன்னா டாக் ஹேட்டர்ஸ்ன்ற மாதிரி கிரியேட் பண்ணிட்டாங்க. டாக் லவர்ஸ்ங்கிறது வந்து தனியா இவங்க சுயநலவாதிங்க, மனுஷனை விட நாய் உயிர் தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய சண்டை போகுது. ஆனா இப்ப இவ்வளவு தூரம் பேசின கோபிநாத் அதுக்கு ரிப்ளை எல்லாம் கொடுக்காம டைரக்டா கமெண்ட்ஸை வந்து டெலீட் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது யாரெல்லாம் அனிமலுக்கு சப்போர்ட்டா பண்றாங்களோ அவங்க கிட்ட போயிட்டு இந்த அனிமல் ஹேட்டர்ஸ்லாம் லைனா போய் கமெண்ட் பண்றாங்க. யாரெல்லாம் இந்த அனிமல் ஹேட்டர்ஸ்னு சொல்லி வீடியோ போடுறாங்களோ அனிமல் லவர்ஸ் டைரக்டா போய் அங்க போய் வீடியோ போடுறாங்க. இதுல பன்னீர்செல்வம் அப்படிங்கிற இந்த பன்னிர்செல்வம் இன்ஃபுளுசர் பத்தி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். குழந்தைய வச்சுட்டு நிறைய அந்த மெட்டர்னிட்டி பத்தி ப்ரொமோஷன்ஸ் பண்ணி அவங்களோட வாழ்க்கையை நடத்திட்டு இருக்கிறாங்க. அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, நாய் வந்து ஒரு வைல்ட் அனிமல் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஏன் வைல்ட் அனிமல் அப்படி கேட்டா, ஓநாயில இருந்து தான் நாய் வந்துச்சான், அதனால நாயை வைல்ட் அனிமல்னு கன்சிடர் பண்ணி நாயை காட்டுக்குள்ள விட்டுறணும் அப்படிங்கிற மாதிரி சம்பந்தமே இல்லாம அறிவே இல்லாம ஒரு சில பேர் பேசும்போது கஷ்டமா தான் இருக்கு. இதை கண்ட்ரோல் பண்ணணும்னா ஸ்டெரிலைசேஷன், ஏபிசி இது போன்ற பல விஷயங்கள் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இது எல்லாமே பண்ணா மட்டும்தான் கண்ட்ரோல் பண்ண முடியும். நாய்களை சாகடிக்கிறதுக்கு உங்களுக்கோ சரி எங்களுக்கோ சரி யாருக்குமே உரிமை இல்லை. இப்போ நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா, கவர்மெண்ட் வந்து பாத்துப்பாங்க, கவர்மெண்ட் வந்து இது செய்வாங்க அப்படிங்கிற மாதிரி. ஆனா எனக்கு என்ன சந்தேகமா இருந்துச்சுன்னா, இவ்வளவு நாள் இந்த திமுக கவர்மெண்ட் வந்து சரியில்லை, இவனுங்கெல்லாம் வந்து எதுக்குமே லாய்க்கு இல்லை, எதுவுமே பண்ணல மக்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்க இந்த நாயோட இஷ்யூல ரொம்ப பயந்து திமுக கவர்மெண்ட் எல்லாம் செய்யறேன்னு சொன்னாங்களே, நீங்க ஏன் ஷேர் தடுக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இவ்வளவு நாள் பிடிக்கலாம், இன்னைக்கு பிடிச்சிருக்கா திமுக கவர்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி தோணுது. தூய்மை பணியாளர் பத்தி பேசும்போது அதுல ஒரு ஏரியா கவுன்சிலர் அப்படின்னு சொல்லி நீயா நானால வந்திருப்பாங்க. அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி அதோட வேஸ்டேஜ் எல்லாம் அள்ளும் போது அவ்வளோ நாத்து அடிக்குமா சார், அதை எடுத்து போடுறதுக்கு அவங்க அவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஆனால் நிறைய சேனல்ஸ் தனிப்பட்ட முறையில் போய் தூய்மை பணியாளர்கள் கிட்ட கேட்கும் போது எங்களுக்கு எந்த இஷ்யூவும் வந்தது இல்லையே, இப்போ என் குழந்தை அந்த மாதிரி போயிடுச்சுன்னா நான் அழுறது இல்லையா, அது மாதிரி தான் நாய் எங்களுக்கு குழந்தைதான், மனுஷங்களோட நாங்க நாயவே நம்பிட்டு போவோம்டா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்போ இவ்வளவு தூரம் உண்மை கருத்துக்கள் இருக்கும் போது எதுக்கு இப்படி ஒரு ஷோவா நடத்தணும்? ஹிந்தி திணிப்பு அப்படின்ற ஒரு எபிசோட் வரும்போது நிறுத்தின கவர்மெண்ட் இங்க நாயை இன்டைரக்டா கொலை பண்ணாலும் தப்பு இல்லை அப்படின்னு சொல்றதை ஏன் வந்து நிறுத்தவே இல்லை? என்ஜிஓ ஆக்ஷன் எடுத்திருக்காங்க, அனிமல் ஆக்டிவிஸ்ட் ஒரு பக்கம் கேஸ் கொடுத்திருக்காங்க. இதெல்லாம் இருக்கும் போதும் பாத்தீங்கன்னா கோபிநாத் காசுக்காக பண்ணிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சோ இப்ப எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, நாயை கொண்டாலும் தப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா லைன் பை லைன் நீங்க நியூஸ் பார்த்துட்டே தான் இருப்பீங்க. சோ எல்லா நாய்க்களும் கொண்டா மட்டும்தான் இந்த விஷயத்துக்கான சொல்யூஷனா அப்படிங்கிற மாதிரிதான் வந்து மக்கள் எல்லாம் ரொம்ப வருந்தி பேசிட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாம பரிதாபங்கள் கோபியும் இதே மாதிரி ஒரு வீடியோ போட்டு ஒரு சர்ச்சையை கிளப்பிருக்காங்க. இவ்வளவு நாள் பரிதாபங்கள் கோபி எனக்கு நாய்னா ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப பார்க்கும் போது நாயை அடிக்கிறது, உதைக்கிறது அப்படிங்கிற போன்ற பல காட்சிகள் இடம்பெற்றிருக்கு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறது கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.